ஒரு மரம் இருக்காது. அந்த பிடிப்பு இருக்கும். ஒரே ஒன்று வரும். 3 மாதங்களுக்குப் பிறகு. ஜூன் 7ஆம் தேதி ஹைதர். மேபி வருவாரா? அவர் வந்த பிறகு பண்ணை எப்படி இருக்கும்? அது பசுமையாக இருக்கிறதா? சில விஷயங்கள் மீண்டும் உருவாகின்றன. இப்படி வெளியிடப்பட்டது. நீர் கொண்டு. மழை வந்ததால், அதேபோல உங்கள் உடலில் ஏதாவது மீண்டும் உருவாக வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? நீர் வேண்டும். உதாரணம், இது தோல், என்னுடையது இறந்துவிட்டது. வயது எவ்வளவு? 28 நாட்கள். 28 நாட்களுக்கு பிறகு எபிடெர்மிஸ் போய் புதிய தோல் வரும். நான் ஒரு முறை இருக்கலாம். இந்த ஒரு முக்கியமான உறுப்பு ஒவ்வொரு நாளும் சில மில்லியன்கள் செல்கள் அழிகின்றன. புதிய செல்கள் உருவாகின்றன. புதிய செல்கள் மீண்டும் உருவாக வேண்டும் என்றால் அங்கு கொலாஜன் வேண்டும். ஒரு வார்த்தையில் சொல்வதானால், நீங்கள் இளம் மற்றும் உற்சாகமாக தோன்ற வேண்டும் என்றால், இளமை யாரால் தரப்படுகிறது? குளிர். நீங்கள் கவனித்தால் உங்கள் உடலில் இனப்பெருக்க அமைப்பு நன்றாக இருக்கும். இனப்பெருக்கம் என்றால் அது குழந்தை பெறுவதற்கே அல்ல. இந்த முறை உங்கள் செல்களை உற்பத்தி செய்வது. எலும்பு. கவனித்த பிறகு உங்கள் எலும்பு அடர்த்தி அதிகரிக்கும். கால்சியம் அல்லது வைட்டமின் டி தேவையில்லை. ஏன்? எப்போதும் அளந்தால் அப்போதே எலும்புகள் தொடங்கும். கடினமாகிவிடும். வேண்டுமானால் 12 தக்காளி எடுத்துக் கொள்ளுங்கள். ஒன்றை சீசன் செய்யுங்கள், இன்னொன்று வாசலில் வைத்து விடுங்கள். எது கடினமாக இருக்கும்? ரிஸ்வான் அதை அங்கே போட்டார், இல்லையா? ஏன்? குளிர்தான். சீசன் செய்த தக்காளி 1 மாதம் முதல் 2 மாதங்கள் இருக்கும். வெளியே வைத்தது 1 வாரம் இருக்கும். நிறுத்தம் அருகில் வைத்தது 2 நாட்கள் வரும். அப்படி என்ன? நான் என்ன சொல்றேன் என்றால், மே செல்சியஸ் அதை கூட்ட வேண்டும் என்றால் மீஎன்எஸ். உங்கள் இளமையை அதிகரிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு கொலின்ஸ் வேண்டும். ஆனால் ஒரு கிரிக்கெட் என்றால் எங்கு? கமெண்டரி செங், மேரி பத்தோ. 12 நாட்கள் பிறகு இன்னும் 3 நாட்கள் எவ்வளவு கேப்டன் அழுத்தவும். நீங்க ஏதாவது வாங்கி இப்படி உட்கார்ந்து கொள்வீர்கள். அவ்வளவு குளிராக இருக்கும். குறிப்புகள் பூட்டப்படும். சரி, அப்படி என்றால் நீங்க சொல்றீங்க, நீங்கள் முதுமை வேண்டும் என்று சொல்கிறீர்கள், எதிரி ஆகும் என்று சொல்கிறீர்கள். அதுதான் போரின் மகிமையா? நான் உங்கள் உடலில் ஒரு பாட்டில் உள்ளதைப் போல வெப்பம் அதிகரித்து இழந்துவிடும். வீட்டிற்கு போக 62 ஐ சமநிலைப்படுத்த வேண்டும். நாங்கள் பயன்படுத்தினால் குளிர் வேண்டும் என்றால் கேப்டனை வற்புறுத்த வேண்டிய அவசியமில்லை. ஒரு நல்ல தூக்கம் 178 மணி நேரம். 2 இடையூறு தாளங்கள் கலைந்து போனால், 15 ST தியானம் செய்தால், உங்களிடம் ஒன்று இல்லை என்றால் அது நடக்குமா? முந்தைய காலத்தில் அவன் உடல் முழுவதும் சூடாக இருக்கும். வீட்டிற்கு வந்த பிறகு ஒரு குளிர்ந்த நீர் கொண்டு சலித்து ஓய்வெடுத்து படுத்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி. சிறுநீரகம். ஏன் கிட்னி நோய்கள் வருகிறன என்றால், நீங்கள் போதுமான தூக்கம் பெறவில்லை என்பதற்காக அல்ல. உங்கள் தந்தையார் அவர்கள் மித்தாதி வேர்ல்ட், அவர்கள் 7:30 மணிக்கு தூங்குவார்கள். எங்கள் வீட்டில் சிறு வயதில் சைன் கிளாக்கில் 7:30 மணிக்கு. அது இங்கே இருக்கிறதா?
கிராமம் என்று சொல்றேன். 4:59 மணிக்கு இங்கே ஊருக்கு வெளியே எதுவும் தெரியாது. முழுமையாக அவர்கள் தூங்கிவிடுவார்கள். ஆனால் அதே நகரத்தில் இவையெல்லாம் கிராமத்திலே டிவி, மொபைல் வந்த பிறகு மக்கள் 11 மணிக்கு தூங்குகிறார்கள். 1 மணி. நீங்கள் இப்போது உடலில் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். வெப்பமாகிறது. இது நீங்கள் குளிர்ச்சியை விரும்பவில்லை. லேசர் வேகத்திற்கு நான் 11ஆம் மணிக்கு குளிர்ச்சியாகிறது. இயற்கை எப்போது தூங்குகிறேன் அப்போதுதான் தூங்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு அதிகபட்ச குளிர்ச்சி கிடைக்கும். அதனால மிக்கி கேட்டு என்பது ஒரு வரம். அற்புதமான புள்ளி. ஆனால் அதை அடக்க வேண்டும் அப்படின்னா உங்கள் உடல்